மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இதை ஒட்டி தாவேக்கா தரப்புலேருந்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வழக்கு இன்றைக்கு அரங்கேறி இருக்குங்க. அதில் நடந்த சில முக்கியமான விவாதங்கள், அப்டேட்ஸு. இன்னொரு பக்கம் கோவையை மையமிட்டு இன்னும் சொல்லணுன்னா மேற்கு மண்டலத்தை குறிவைத்து செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் அசைன்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆப்ரேஷன் 39 அப்படின்லாம் அவங்க டீமே வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 3 புதிய எதிரிகள் இருக்காங்க, அவர்களை சமாளிக்க மு.க. ஸ்டாலின் சில டாஸ்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு உடன்பிறப்புகள் மத்தியிலேருந்து தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்தில் இதே மேற்கு மண்டலத்தை மையமிட்டு சில மிஷன்களை ஆப்ரேஷன்களை முன்னெடுக்கிறார்கள் என்டிஏ கூட்டணியும் அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த மேற்கு மண்டலத்தில்? அப்புறம் ஏங்க விஜய் அவருடைய உயிருக்கே ஆபத்தாக அமையலாங்க, அங்கே பாதுகாப்பு இல்லைங்கிற ரேஞ்சில் ஒருத்தர் பேசுகிறாரு. இன்னொருத்தரோ ஏங்க அங்கே என்ன பூதமாக இருக்குது, தைரியமாக வாங்க அப்படின்னு வரவேற்கிறாரு. சரி, 2 பேரும் எதிர் கட்சிகள் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. ஒருத்தர் நயினார் நாகேந்திரன், ஒருத்தர் அண்ணாமலை. இதுலேயும் ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த கோல்டு வார். ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு சமகால அரசியலில்? இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம். விஜய் தப்பி ஓடவில்லை. உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா வாதம். அனல் பறந்த விவாதங்கள். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் துயர சம்பவங்க. அந்த வேதனையிலிருந்து யாராலும் எளிதில் மீண்டு விட முடியாது. அந்த துயரத்திலிருந்து அப்பாவி 41 பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. அதிலிருந்து இப்போ அக்டோபர் 10ஆம் தேதி வரை இடைப்பட்ட காலத்தில் பல விஷயங்கள் நடந்துருச்சுங்க. ஒரு பக்கம் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, குறிப்பாக அவருடைய வீடியோ வெளியிட்ட பிறகும். இன்னொரு பக்கம் ஆளும் திமுக அரசாங்கத்தின் மீதும் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அரசியல் களத்திலும் மாறி மாறி விவாதங்கள் ஓடிக்கொண்டு இருக்கு. இதற்கிடையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையும் தொடங்கியிருந்தாங்க. ஐஜி திரு அஸ்ரா கர்க் அவருடைய தலைமையில் இந்த விசாரணை போயிட்டு இருந்ததுங்க. ஆனால் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிரான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்திலும் போடப்பட்டதுங்க. தாவேக்கா சார்பாக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை ஒட்டி தான் மதிப்புமிகு நீதிபதிகளான ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள், என்.வி. அன்சாரியா அவர்கள் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வில் இந்த மனுக்கள் இன்றைக்கு விசாரணைக்கும் வந்ததுங்க. அக்டோபர் 10ஆம் தேதி. இதில் தான் தாவேக்கா சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் திரு கோபால் சுப்பிரமணியம் அவர்கள் எங்கள் தரப்பில் விளக்கமே கேட்காம உயர்நீதிமன்றம் கருத்துக்களை முன் வச்சிருக்கு. சம்பவம் நடந்த உடனே திரு விஜய் அங்கிருந்து தப்பித்து ஓடியதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னது தவறானது. போலீஸ் அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அங்கிருந்து விஜய் கிளம்பி போனார் அப்படின்னும் தன்னுடைய வாதங்களை பதிவு செஞ்சிருக்காங்க தாவேக்கா. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அவரு அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் அதிகாரிகள் கூறினாங்க. காவல்துறை பாதுகாப்போடு தான் அங்கிருந்து அவர் வெளியேறினார். பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேக்கா நிர்வாகிகளை காவல்துறையினர் அனுமதிக்கல. விஜய் மற்றும் கட்சியை எதிர் மனுதாரராக சேர்க்காம அவதூறு கருத்துக்களும் கூறப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அடுக்கடுக்காக தங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க உச்சநீதிமன்றத்தில் தாவேக்காவுடைய வழக்கறிஞர். மேலும் கரூர் சம்பவத்தில் சிறப்பு விசாரணை குழுவில் தமிழ்நாடு போலீஸார் தான் அதில் இருக்காங்க. அதனால் அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் அமைக்கின்ற சிறப்பு விசாரணை குழுவை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு தாவேக்கா சார்பாக வாதிடப்பட்டதுங்க. இதனைத் தொடர்ந்து தான் மதிப்புமிகு நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வரம்பிற்குள் வரும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரிக்கலாம், ஒரே வழக்கில் எப்படி 2 உத்தரவுகள் அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மதிப்புமிகு நீதிபதிகளுடைய கேள்விக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்கி அவர் பதில் அறிக்கையில் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்கு. குழுவில் உள்ள அதிகாரிகளை சந்தேகப்பட எந்த காரணமும் இல்லை. அஸ்ரா கர்க் அவர்கள் சிபிஐலையும் அவர் பணியாற்றியிருக்காருங்க. மேலும் விசாரணை குழுவுடைய அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தால் அல்ல.
வழிகாட்டு நெறிமுறைகள் கோரிய வழக்கில் மதுரை அமர்வு எந்த உத்தரவும் பிறப்பிக்கல. சென்னை அமர்வு இதனை விசாரிப்பதை மேற்கோள் காட்டி அங்கு முறையீடு செய்ய அறிவுறுத்தியது அப்படின்னும் அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காருங்க. தன்னுடைய வாதங்களை பதிவு செஞ்சிருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரை விஜய் போய் பார்க்கல அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவிக்கையில் அவர் அங்கே போனாரா இல்லையாங்கிறது தற்போது இதற்கு தொடர்பு இல்லாதது அப்படின்னு மதிப்புமிகு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியாக அக்டோபர் 10ஆம் தேதி மதிய நேரத்தில் தொடங்கிய இந்த விசாரணை காரசாரமான வாதங்களோடு பயணிச்சதுங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்முடைய அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாங்க. எடப்பாடி, அண்ணாமலை, விஜய் 3 டார்கெட் வீழ்த்துமா செந்தில் பாலாஜியின் ஆப்ரேஷன் 39. பலருடைய கவனம் கரூரில் மையமிட்டு கொண்டிருக்க முதலமைச்சரோ கோவைக்கு விஜயம் செய்து அங்கே பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வச்சிருக்காரு. 2 நாட்கள் குறிப்பாக கோவை புத்தொழில் மாநாடு, இதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவை அவினாசி சாலையில் 1791 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம், மிக நீண்ட மேம்பாலத்தையும் திறந்து வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். சரி, எதற்காக இந்த ஆக்ஷன் தீவிரம் அப்படின்னு விசாரித்தோம்னா சமகால அரசியலில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், அதிலிருந்து கரண்ட் பாலிடிக்ஸ்க்கு நம்ம திரும்புவோங்க. என்னென்னா கோவையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் 10 தொகுதிகளையும் திமுக கூட்டணி இழந்தது. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான மேற்கு மண்டலத்திலையுமே பார்த்தோம்னா திமுக கூட்டணி ரொம்ப, அதாவது சும்மா விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகுதிகளை மட்டும்தான் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பல்வேறு காணொலிகள்லையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். சரி, இந்த கோவையில் 2021 மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இதற்கு முன்னதாக 2001, 2011 இந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலுமே முழுமையாக அனைத்து தொகுதிகளையும் திமுக இழந்ததுங்க. இதே கோவையில் சொல்லணுன்னா சரியாக 10 ஆண்டுக்கு ஒரு முறை முழுமையாக கோவையில் தோற்று இருக்கு திமுக. இது ஒரு பெரிய அடியாக தான் திமுகவுக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. 2001 கணக்கு போட்டோம்னா 11, 21 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக அங்கே பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் சிஎம்லேருந்து இந்தியாவுடைய பிஎம்னு அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. ஆனாலும் மாறாத காட்சியாக மேற்கு மண்டலத்தில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் கோவையில் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கு திமுக. இடைப்பட்ட காலத்தில் பார்த்தோம்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 2 தொகுதிகளை மட்டும் திமுக பெற்றது. அப்போ மெகா கூட்டணி அமைச்சிருந்தாங்க திமுக. ஆனாலும் மைனாரிட்டி திமுக அரசாங்கம் அப்படின்னு அந்த 5 ஆண்டுகளுமே முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரிங்க, 2016 எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் கோவையில் வெற்றி அடைஞ்சது திமுக. இதற்கு முன்னதாக எப்பயாவது சாதிச்சிருக்கா திமுக அப்படின்னு பார்த்தோம்னா 1996 மட்டுங்க முழுமையாக அனைத்து தொகுதிகளையும் கோவையில் வெற்றி அடைஞ்சிருக்கு திமுக. அந்த கால சூழல் உங்களுக்கே தெரியும். ஜெயலலிதா அவர்களுடைய முதல் 5 ஆண்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. இங்கே திமுக அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னம் மூத்த தலைவரான மறைந்த திரு ஜி.கே. மூப்பனார் அவரோடு கைகோர்த்திருந்தார் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு. கருணாநிதி. இப்படி ஒரு புது கூட்டணி அதிமுக மீதான விமர்சனம்லாம் இங்கே முழுமையாக திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு தான் இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. 2006, 2016, 2025 கிட்டத்தட்ட ஒரு 29 ஆண்டுகள். ஸோ இந்த 30வது ஆண்டு தொடங்குறப்ப 2026 மீண்டும் 10 தொகுதிகளையும் வெற்றி பெறணும் திமுக. இதுதான் முதன்மையான அஜெண்டா. யாருக்கு? இங்கே பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜிக்கு. பொறுப்புக்கு வந்த உடனே இங்கே சக்ஸஸ் காட்ட தொடங்கிட்டாரு செந்தில் பாலாஜி. உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 96% மேலே முழுமையான வெற்றியை பெற்றாங்க. அது மட்டும் இல்லை, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலும் இங்கே 40க்கு 40 வெற்றி அடைஞ்சது. கோவையிலையும் வெற்றியை பெற்றது திமுக. அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி, அவங்களுடைய டீம், கரூர் டீம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சிறையிலையும் இருந்தார். ஸோ இது எல்லாமே தான் முதலமைச்சருடைய குட் புக்கில் அவரை இடம் பிடிக்க வச்சது. அடுத்தடுத்து அவருடைய மந்திரி பதவியில் அவர் இல்லாமல் போனாலும் கூட அந்த பொறுப்பு மட்டும் அவர் கையிலேயே கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கே வேகம் காட்டிக்கிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் தான் அரசியல் களத்தில் தீவிரமாக களமிறங்கினார் தவேகாவுடைய தலைவர் திரு விஜய். அடுத்தடுத்து
அடுத்து அவங்க பரப்புரையும் தொடங்கினாங்க. கோவைக்கும் பயணித்தார் திரு விஜய். அவங்க ஒரு ரூட்டில் வேகம் காட்டினாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக வலுவான கோட்டை அதிமுகவுக்கு அங்கே முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருடைய கோட்டையாகவும் வர்ணிக்கப்படுது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா பாஜக தொடர்ந்து இந்த மேற்கு மண்டலத்தில் வலுவாகி கொண்டே இருக்காங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க 2ஆம் இடத்தையும் பிடிச்சாங்க. திரு அண்ணாமலை பர்சனலாக திரு செந்தில் பாலாஜி வர்சஸ் திரு அண்ணாமலை அப்படிங்கிற அந்த வாரும் இருந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாததில்ல. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த கரூர் துயர சம்பவம், கூட்ட நெரிசல் துயர சம்பவம் அரங்கேறினது. அதற்கு அடுத்து தாவேகாவினர் எதிர்க்கட்சிகள் அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் திமுகவை தொடர்ந்து அவங்க சார்ஜ் பண்ண தொடங்கினாங்க. சரியான பாதுகாப்பு தரலை, அவங்க எதிர்க்கட்சி அப்படிங்கிறதால மெத்தனமாக இருந்துட்டாங்க அப்படின்னு தொடர் விமர்சனம். அதில் குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவரை டார்கெட் பண்ணாங்க எல்லோருமே. இதற்கு பின்னாடி ஒரு நுண் அரசியல் இருக்குங்க. செந்தில் பாலாஜி அவர் மேற்கு மண்டலத்தில் சக்ஸஸ் காமிச்சிட்டு இருக்காரு, அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது. அதனால தான் அவரை டார்கெட் செய்து அவருக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்துகிறாங்க அப்படின்னும் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனும் கூட தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. திரு விஜய் அவருடைய தவறுகள் அப்படின்னு சிலவற்றை விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செந்தில் பாலாஜி ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னு இப்படியான ஒரு காரணத்தையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு, ஒரு கோடிட்டு காட்டியிருக்கோம். சரி, இந்த இடத்துல பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் திரு பாண்டா உள்ளிட்ட அவங்களுடைய டீம் சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரை சந்தித்து அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது இல்லைங்களா தேர்தல் சம்பந்தமாக. அதுலேயும் அதிக அளவிலான தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. மிக முக்கியமாக மேற்கு மண்டலத்தில், அதுலேயும் மிக முக்கியமாக கோவை மாவட்டத்தில் 3 to 5 தொகுதிகளாவது வேணும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. மிக முக்கியமாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய பர்சனல் எதிர்பார்ப்பும் கோவையில் அதிக தொகுதிகள் பெறணும் அப்படிங்கிறது. இவை எல்லாமே கூடுதலாக செந்தில் பாலாஜிக்கு அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துது. இந்த இடத்துல செந்தில் பாலாஜிக்கான அந்த ரூட்டை கிளியர் பண்ணணும், இந்த கோவையை திமுக பக்கம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேற்கு மண்டலத்தை முழுமையாக திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முதற்கட்டமாக மறுபடியும் இங்கே முதலமைச்சர் வந்திருக்காரு. இங்கே இந்த திட்டங்களெல்லாம் தொடங்கி வச்சிருக்காரு. இங்கே செந்தில் பாலாஜி அவருக்கு பார்த்தோம்னா மொத்த மேற்கு மண்டலத்தில் 39 தொகுதிகள் அவருடைய பொறுப்பில் இருக்குங்க. 6 மாவட்டங்கள். இதில் திமுக வெற்றி அடைஞ்சது வெறும் 16 தொகுதிகள் தான், எம்எல்ஏக்கள் தான். 23 எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணி வசம் இருக்காங்க. இந்த இடத்துல 16 39 மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரே அஜெண்டா. அதை நோக்கித்தான் தீவிரமாக பயணிக்கிறாங்க. முதற்கட்டமாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவர்களை கூட்டிகிட்டு வந்து தொடர்ந்து இங்கே கூட்டங்களை நடத்துவது, நலத்திட்டங்களை ஒதுக்குவது, நிர்வாகம் கோவையை தனியாக கவனிக்குது அப்படின்னு. இரண்டாவதாக சமுதாய ரீதியிலாகவும் ஒவ்வொரு வாக்குகளையும் கவர் செய்வது. ஏற்கனவே பார்த்தோம்னா இங்கே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினரும் மிக முக்கியமானவர்களாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. மாவீரர், மாபெரும் விடுதலை போராட்ட தலைவரான நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள், அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது. இதற்கடுத்து தான் அந்த மிக நீண்ட உயர்மட்ட மேம்பாலத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய விஞ்ஞானி ஐயா திரு கோபால்சாமி துரைசாமி அவர்களுடைய பெயரையும் சூட்டியிருக்காரு முதலமைச்சர். ஜிடி நாயுடு அவருடைய மேம்பாலம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் சாதி பெயர்களை நீக்கணும் அப்படின்லாம் நம்ம அரசாணை போட்டுட்ருக்கோம், தெருக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. இதில் பின்னாடி அந்த குறியீடு இருக்கிற மாதிரியே மேம்பாலத்துக்கு பேர் வைக்கலாமா, ஜிடி மேம்பாலம் அப்படின்னு வைக்கலாமே, ஜிடி சாலைன்னு வைக்கலாமே அப்படின்னு குரல்கள் வருது சமூக ஆர்வலர்கள்ட்ட இருந்தோம். எதிர்க்கட்சிகளும் கூட இதை கொஸ்டின் பண்ணுறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் கூட திரு சீமான் கூட கொஸ்டின் பண்ணுறாரு. சரி, இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே அடுத்த கட்டமாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல கோவையில் நாயுடு சமுதாயத்தினரும் முக்கியமானவர்களாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு நுட்பமான அரசியலும் இருந்துகிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியாகவே புதிய புதிய பொறுப்பாளர்களை நியமித்தார். ஆக்டிவாக இருக்கக்கூடிய தனக்கான நபர்களையும் நியமித்தார். சமீபத்தில் கூட திரு கார்த்திக் முன்னாள் எம்எல்ஏ அவர்கிட்ட இருந்து அந்த மாநகர் மாவட்ட செயலாளர் அந்த பதவியை எடுத்துகிட்டு புதிய ஒருவருக்கும் கொடுத்தாரு. இதன் தொடர்ச்சியாக தற்போதிலிருந்து கரூர் டீம் ஃபுல்லாக களத்தில் இறங்கி நூக்கன் கார்னர் வேலைகளை தொடங்கிட்டாங்க. சத்தமில்லாமல் தொகுதிக்கு 3 வேட்பாளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தனி லிஸ்ட்டையும் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
மிக முக்கியமாக முன்ன திரு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் இருந்தார். இப்போ பார்த்தோம்னா அதிக கவனம் செலுத்துகிறாரு திரு எடப்பாடி, இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை, அப்புறம் திரு விஜய். இந்த 3 பேரையும் டார்கெட் செய்து தன்னுடைய வேலைகளையும் மாற்றி மாற்றி இந்த ஆட்டத்தை களைச்சி போட்டு ஆட தொடங்கியிருக்காரு செந்தில் பாலாஜி. இந்த 3 பேரும் ஒன்றா வந்தால் எப்படி அணுகிறது, இந்த 3 பேரில் 2 1 அப்படின்னு பிரிஞ்சு வந்தால் எப்படி அணுகிறது அப்படின்னும் தீவிரமான ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு. நிச்சயமாக இந்த 39 சக்ஸஸ் பண்ணிடுவார். அடுத்தடுத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இந்த மேற்கு மண்டலம் கோவையிலையும் தொடர்ந்து விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் மூச்சு விடாமல் செந்தில் பாலாஜியுடைய நகர்வுகள் குறித்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அதில் ஒன்றாகவும் கோவையில் போட்டியிட போகிறாரா வெற்றியை உறுதிப்படுத்த அப்படின்னு ஒரு டாக்கு வைரலாகி கொண்டு இருக்கு. ஆனாலும் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் கரூரில் அங்கே தான் போட்டியிட போகிறாரு. இருந்தாலும் கோவையிலையும் கவனம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியே போட்டியிடலான்னு சொல்வதன் மூலமாக இங்கே ஒரு பாசிட்டிவ் வைபை உருவாக்கலாம் திமுகவினர்கிட்ட அப்படின்னும் தகவல்களை தெரிவிக்கிறாங்க மேற்கு மண்டலத்து உடன்பிறப்புகள். இந்த வேகம்லாம் ஓகேங்க, ஆனால் அவர் தலைக்கு மேலேயும் கத்தி தொங்கிட்டு இருக்கு இல்லையா அரசியல் கத்திகள். விசாரணை இருக்குது, விமர்சனங்கள் இருக்குது, இதுலேயும் கூடுதல் கவனம் செலுத்தணும்ல, அதற்கெல்லாம் பதில் சொல்லணும்ல அப்படின்னும் கேள்விகள் வருதுங்க. நயினார் ஒரு கருத்து, அண்ணாமலை ஒரு கருத்து. கரூர் விஜய் பயணத்திலும் தொடரும் கோல்டு வார். கரூருக்கு தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் பயணம் செஞ்சால் அவருடைய உயிருக்கு யாருங்க உத்தரவாதம் கொடுப்பது? ஆபத்து இருக்குது. ஏற்கனவே 41 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அவருடைய உயிருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் என்பதற்காகத்தான் டிஜிபிக்கிட்டையும் மனுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. யாருங்க தாவேகாவினரா அப்படின்னா இல்லைங்க, பேசுனது பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன்க. இதற்கு தான் இன்னொரு பக்கம், ஏங்க கரூருக்கு திரு விஜய் வருவதற்கு எதுக்குங்க போலீஸ்கிட்ட அனுமதி? அங்கே என்ன பூதமாங்க இருக்கு? கரூர் மக்கள் பயங்கரவாதிகள் அல்ல. கரூருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விஜய் செல்லலாம். நானும் கரூரை சேர்ந்தவன் தாங்க. எங்கள் ஊருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் யார் வேணாலும் வரலாம். பாதுகாப்பான ஒரு ஊர் தாங்க. இந்த இடத்துல எங்களுடைய கரூர் மக்களை நான் விட்டு கொடுத்து விட முடியாதுங்க. டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியத்தில் தமிழ்நாடு இல்லை அப்படின்லாம் ஒருத்தர் விரிவாக பேசியிருக்காருங்க. யாருங்க? தாவேகாவுடைய எதிர்க்கட்சியா இல்லை பாஜகவுடைய எதிர்க்கட்சியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, பாஜகவுடைய முன்னாள் தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை தாங்க பேசியிருக்காரு. என்னங்க, ஒரே கட்சியிலேருந்து 2 பேர் வெவ்வேறு விதமாக கருத்து தெரிவிச்சிருக்காங்களே அப்படின்னு இதை ஒட்டியும் விவாதங்கள் கிளம்பியிருக்குங்க. இதில் உங்களுக்கு விரிவாகவே தெரிஞ்சிருக்கும். தொடக்கத்திலேருந்து புதிதாக இவர் போஸ்டிங்க்கு வந்ததுலேருந்து அவருடைய டீம் அண்ணாமலை டீமுக்கு கொஞ்சம் கோபம். இங்கே நயினா நாகேந்திரன் அவங்க டீமுக்கும் அண்ணாமலை டீம் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னு அவங்களுக்கு கோபம். 2 பேரும் வெளிப்படையாக பேசுகிறப்ப எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளார 2 பேருமே டெல்லிக்கு போகிறப்ப தேசிய டீம் கிட்ட எதிர் டீம் மேலே புகார் வாசிக்க தவறுவதே இல்லை. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா திரு நயினாரும் திரு எடப்பாடியும் அதிமுக பொதுச் செயலாளர் நல்ல க்ளோஸு. இதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் திரு அண்ணாமலையும் திரு டிடிவி தினகரனும் நல்ல க்ளோஸு அமமுக பொதுச் செயலாளர். இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் சரி பாஜகக்குள்ளாரையும் சரி இன்னாலும் முன்னாலும் நடக்கின்ற அந்த அரசியலை ஒட்டி வெவ்வேறு விதமாக அந்த கோல்டு வாரை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கரூர் அவருடைய சொந்த மாவட்டங்கிறதால அண்ணாமலை கூடுதலாக அங்கே கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. இப்படி சொந்த மக்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாமே மாவட்டத்துக்குள்ளார அவங்க மக்கள்கிட்ட ஒரு இமேஜை உயர்த்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை டீம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தில் அவருடைய போட்டியாளர் ஒருத்தர் இருக்கார், அரசியல் எதிரி முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, அவருக்கான ஒரு கவுண்டராகவும் இருக்கும் அப்படின்னு இப்படி பல கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. ஆக மொத்தத்தில் கரூர் துயர சம்பவம் அதை ஒட்டியும் அரசியல்லையும் ஆளுக்கு ஒரு ரூட் எடுத்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, கணக்கு போட்டபடி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் சில கணக்குகள் இருக்குது. மக்களுக்கு உண்மையான பற்றோடு யார் செயல்படுறாங்களோ, யார் தீர்வுக்கான திட்டங்களை முன்வைக்கிறாங்களோ அவங்கள தான் தொடர்ந்து வெற்றியாளர்களாக மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க, அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதையும்
புரிந்து கொள்ள வேண்டும் சமகால அரசியல்வாதிகள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.